இருக்கு. எந்த ரசிகர்கள் தன்னை வாழ வச்சாங்களோ அந்த ரசிகர்களை இனி கூட விட்டுடுவோம், பாவம் பழகிட்டோன்னு விடாம அவங்கள அரசியல பயன்படுத்த பாக்குறேன்னா எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் இது. வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு 60 நாள் கழிச்சு தான் வெளியே வந்தேன். ஒரு வீடியோ வெளியிடறதுக்கு 50 நாள் ஆயிடுச்சுனால. அப்படின் போது இப்ப நீ பாண்டிச்சேரி மக்களை நானும் உங்க கூட இருக்கேன்னு சொன்னி இந்த டைலாக் எல்லாம் எதுக்கு? சினிமா டைலாக். பாண்டிச்சேரிக்கு போய் எம்ஜிஆரை பத்தி தான் பாராட்டி பேசுறீங்க. நீங்க அதிமுக ஆதரவா பேச போறீங்க. விக்கிரவாண்டி கொண்டு மதுரை மாநாடு, இந்த ரோட் ஷோ, இப்ப இங்க பாண்டிச்சேரி, இதுல ஏதாவது ஒரு மாற்றமான நல்ல ஒரு பேச்சு பேசுற கல்யாணம் சொல்லுங்க. இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல விஜயோட நிலைப்பாடு சொல்லவே இல்லை. சொன்னதானே விஜயுடைய நிலைப்பாடு. பாண்டிச்சேரி போடப்பட்டு யாருன்னா பாண்டிச்சேரி மக்களுக்காக புஷி ஆனதுக்காக சொல்றாங்களா? எல்லாம் சொல்லிக்கிறாங்க. புஷியானு தான் அங்க முதல்வர் என்ற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. என்னுடைய பார்வை என்னன்னா, திமுகவும் விஜயும் சேர்ந்துக்கிட்டு நடத்துற நாடகம் மாதிரியே தெரியுது. கூத்தாடிகள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க. பணம் கொடுத்தா ஒரு படத்துல வில்லனாவும் இன்னொரு படத்துல ஹீரோவா நடிக்கிறாங்களா இல்லையா? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் இந்திய தேசிய எலி கட்சியின் தலைவர் திரு தலா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. புதுச்சேரியில விஜய் அவர்கள் அங்கேயும் போய் பாஜகவை தான் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. தமிழ்நாட்டிலையும் பல கூட்டங்கள்ல பாஜகவை விமர்சித்து பேசியிருக்காரு. ஆனா இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல ஏன் பேசல? இல்ல, அங்க பாஜக விமர்சகர்னு சொல்லி பெரிய அளவுக்கு பேச முடியல. ஃபார்மாலிட்டிக்கு தான். ஏன்னு சொன்னா அங்க முதல்வர் ரங்கசாமியை பாராட்டி இருக்காரு, அங்க காவல்துறையை பாராட்டி இருக்காரு. அந்த மாநிலம் எப்படி இருக்குன்னு சொல்லி தமிழகம் ஒரு பாடமா ஏற்றுக்கணும்னு சொல்லி இருக்காரு. அப்படிங்கும்போது அப்ப பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை பாராட்டிட்டு ஒன்றிய அரசை நான் எதிர்க்கிறேன்னு சொன்னா இது எப்படி? கருவாட்டு சாம்பார் சீமான் சொல்ற மாதிரி கருவாட்டு சாம்பார் கதையா தானே இருக்கு. புரிதுங்களாங்க? ஏன்னா அங்க கூட்டணி இருக்கு. பாஜகவும் என்ஆர் காங்கிரஸும் கூட்டணி தான் ஆட்சி பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஆட்சிக்கு எதிராக அங்க அவலங்களை எடுத்து பேசவே இல்லை. அப்படின்னும் போது அதுவே ஒரு போலி அம்பக் தான் அங்க பேசுறது. அப்படின்னும் போது அவர் திருப்பரங்குன்ற விஷயத்தை எப்படி பேசுவாங்கள? திருப்பரங்குன்ற விஷயம்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியல. பெரும்பாலும் விஜயை பொறுத்தவரையிலும் அப்படின்னு சொன்னா அவருக்கு யார் ஆலோசகர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, ஆலோசகருடைய பேச்சு இவர் கேட்கிறாரா கேட்கலையான்றது நமக்கு தெரியல. ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு இவ்வளவு மீடியாஸ் மாஸ் எல்லாம் ஏற்படுத்திட்டு புசுக்குன்னு நீங்க போய் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு நீ பாட்டு வரீங்கன்னு சொன்னா இது எந்த வகையான அரசியல் அது? இப்ப அங்க போயிட்டு வணக்கம் வணக்கம்னு ஒரு 3 தடவை சொல்றதும், தமிழ்நாடு வேற இல்லை புதுச்சேரி வேற இல்லைன்னு சொல்றதும், ஒன்றிய அரசுக்கு போனா தமிழ்நாடு வேற புதுச்சேரி வேற இருக்கலாம், எனக்கு புதுச்சேரி வேற இப்ப தமிழ்நாடு வேற இல்லைன்ற நிர்வாக காரணமுக்காக தான் மாநிலங்களாகவும் மாவட்டங்களாகவும் நகரங்களாகவும் ஒன்றியங்களாகவும் தொகுதிகளாகவும் மாற்றப்பட்டிருக்கு. நிர்வாக காரணங்களுக்காக. அப்படிங்கும்போது எனக்கு அதனால எனக்கு எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுனால பாண்டிச்சேரி மக்கள் எல்லாம் உன்னை ஏத்துக்குன்றதுக்காக இந்த டைலாக்கா அப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய இருக்கு. எவ்வளவு இருக்கு அரசியல். இதே புதுச்சேரியில பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க புதுச்சேரியில் பாண்டிச்சேரியில. அந்த விஷயங்கள் எல்லாம் அரசியலா பேசி இருக்கணும். குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாச்சும் பேசணுமா இல்லையா? போயிட்டு ஏதோ நிக்கிறது அதே கதை தான். அதே ஒரே மாதிரியான பேச்சுதான். ஒரே மாதிரி இது பாருங்க. விக்கிரவாண்டி கொண்டு மதுரை மாநாடு, இந்த ரோட் ஷோ, இப்ப இங்க பாண்டிச்சேரி, இதுல ஏதாவது ஒரு மாற்றமான நல்ல ஒரு பேச்சு பேசினா கல்யாணம் சொல்லுங்க. பேசலையே. ஒரே மாதிரியான ஜெரஸ் காப்பி இருக்க மாதிரி தான். இங்க என்ன பேசினாரு விக்கிரவாண்டியில அதுதான் மதுரையில என்ன பேசுறோம் அதுதான் ரோட் ஷோல. அதுதான் இப்ப பாண்டிச்சேரியில. நான் சொல்றேன், இவ்வளவு மக்களை கூடியிருக்காங்க. இதே மாதிரி 41 பேர் இறந்தாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்டா நம்ம ஒரு மௌனாஞ்சலி செலுத்துவோம்னு சொல்லி அந்த குடும்பங்களுக்கு உண்டான அந்த ஒரு ஆத்மீக ரீதியான ஒரு ஆதரவு நம்ம இருக்கோன்றதை காட்டணுமா இல்லையா? பொதுவெளியில நீ தனியா கூப்பிட்டு அவன் காசு கொடுத்துருக்கலாம், இல்ல அவங்க காலில் நீ வந்துருக்கலாம், உன் காலில் அவங்க வந்துருக்கலாம், அது வேற கதை. ஏன்னா அரசியல்னு வந்தாச்சு. அரசியல்னும் போது எல்லாமே அரசியல தான் பண்ணணும்.
நான் வீட்டுக்குள்ளே வச்சு அம்பேத்கர் படத்துக்கு மாலை போட்டுக்குவேன், வீட்டுக்குள்ளே வச்சு பெரியார் படத்துக்கு மாலை போட்டுக்குவேன், வீட்டுக்குள்ளே வச்சு காமராஜ் படத்துக்கு மாலை போட்டுக்குவேன் அப்படின்ற மாதிரி. அப்போ வீட்டுக்குள்ளே வச்சு போடுறதுன்னா நாளைக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கோ. பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம். அதிமுகலேருந்து பிரிஞ்ச செங்கோட்டையனே நீ வந்து கட்சியில சேர்த்துட்டு அதுக்கு ஒரு தனி வீடியோ வெளியிடுற. அது எதுக்குன்னு சொன்னா, அது அதிமுகவுடைய 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் என் கூட வாங்க. அவர் வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்காரு. அவர் வந்து பல தோல்வி பல வெற்றிகளை சந்திச்சாரு. அவரை வானளவுக்கு புகழ்த்த எல்லாம் கரெக்ட் தான். நான் என்ன சொல்றேன், இதே மாதிரி அண்ணா காலத்துல வந்து அண்ணா வாயால் சொல்லப்பட்டது நெடுஞ்செழியன் தம்பி வா தலைமை ஏற்கவான்னு நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியன் கதி என்னாச்சு? கட்சியிலும் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இதே மயிலாப்பூர் தொகுதியில 300 ஓட்டு வாங்கினாரு. 300 ஓட்டு வாங்கினாரு இருக்காரு இல்லையா? இப்ப செங்கோட்டையும் ஒரு கட்சியில இருந்து தூக்கிட்டாங்க, நீ கட்சியில சேர்த்துட்டீங்க. பட் அதுக்கு ஸ்பெஷல் வீடியோ வெளியிட்டீங்க. அப்ப என்ன சொல்லணும்னா, அதிமுகவுடைய வாக்குகளை, அதாவது அதிமுக காரங்கள்லாம் என் கூட வாங்க அப்படின்ட்டு நீ உன்னுடைய அரசியலை நிலைய அங்க கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்துல வந்து பாருங்க, இளைஞர்கள்லாம் வந்திருக்கீங்க. நீங்க வந்து ஆர்ப்பரிச்சு என்னை பார்க்கணும், என்கிட்ட இது பண்ணும், போட்டோ எடுக்கணும்னு ஆர்ப்பரிக்கிறதை விட நீங்க எல்லாம் வந்து ஒரு விதமான அரசியல் இராணுவம் மாதிரி இராணுவ வீரர்கள் நீங்க அரசியல் தொண்டர்களா மாறணும். அப்பதான் நம்ம அந்த இலக்கை அடைய முடியும். நீங்க வந்து இப்படி கூச்சல் போடக்கூடாது. யார் பேசினாலும் கேட்கணும் அமைதியா. நிர்வாக கட்டமைப்பு இருக்கு. என் பேச்ச மட்டும்தான் கேட்கணும்ன்றது இல்லை. எனக்கு பிறகு பொதுச் செயலாளர் இருக்கு. பொதுச் செயலாளர் பிறகு இவங்க இருக்காங்க. அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் கேட்கணும். அதனால விஜய் கிட்ட வந்து இன்னும் அரசியலே வரல. அவர் பாண்டிச்சேரியில நிறைய விஷயம் பேசியிருக்கலாம். இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல விஜயோட நிலைப்பாடு சொல்லவே இல்லை. சொன்னதானே விஜயுடைய நிலைப்பாடு என்றதுக்கு. அதுதான் நானும் ஒண்ணுமே சொல்ல சார். நிலைப்பாடு எதுவுமே ஜீரோவால தானே இருக்கு. ஆமா, என்னன்னா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ற விஜய் எல்லாத்துக்கும் பதில் அடிக்கிற விஜய் பிளாங்கா விடுறாருல்ல சார். இல்ல, திருப்பரங்குன்ற விஷயத்துல விஜய் தாக்குறேன்னா மத்திய இது வந்து பாஜகவுக்கு ஆதரவு அப்படின்னு எடுத்துதா, இல்ல முஸ்லீம் கிட்ட போனா இந்துக்களை கொச்சுப்பாங்கன்னு நம்ம விட்டுருதா, இல்ல இந்துக்களுக்கு பேசினா முஸ்லீம் கொச்சுப்பாங்க? அதெல்லாம் இல்ல, முஸ்லீம் எல்லாம் இல்ல. பாஜக கோச்சிக்க கூடாதுன்னு அறிக்கை கொடுக்காம அமைதியா இருக்கான். வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து திருப்பரங்குன்ற விஷயம் பேசணும்னா, மாநில அரசை விட பாஜக அங்க பண்ணது அந்த அட்ராசிட்டி தான் பேசி ஆகும். இல்லைன்னா பொது வெளியில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகிடும். புரியுதுங்களா? அப்ப அந்த பாஜகவை பத்தி பேசணும்னு சொன்னா நம்ம எப்படி பேச முடியும்? கரூர் விஷயத்துக்கு நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறதே அவங்க தான். புரியுதுங்களா? யாரு? பாஜக தான். அப்படி இருக்கும்போது நாம கொஞ்சம் அமைக்க வாசிப்போம். இதுதான். அப்போ நீ இங்க தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு பதில் சொல்லியா? பாண்டிச்சேரி மக்களே, நான் உங்க கூட இருக்கேன், உங்களுக்கு ஒண்ணுன்னு சொல்லுங்க, நான் ஓடி வந்துட்டேன். நீ இங்கேயே ஒண்ணுன்னா ஓட மாட்டேன், ஓடி ஒழிஞ்சிக்குவேன். நீ பாண்டிச்சேரிக்கு எங்கேருந்து ஓட போற? கரூர்ல வந்து 41 பேர் செத்தாங்க. நீ பிளைட் தனி விமானம் பிடிச்சி சென்னைக்கு வந்து வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு 60 நாள் கழிச்சு தான் வெளியே வந்தேன். ஒரு வீடியோ வெளியிடறதுக்கு 50 நாள் ஆயிடுச்சு முன்னால. அப்படின் போது இப்ப நீ பாண்டிச்சேரி மக்களை நான் உங்க கூட இருக்கேன்னு சொன்ன இந்த டைலாக் எல்லாம் எதுக்கு? சினிமா டைலாக் ஆகுது. இல்ல, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி கவர்மெண்ட் வந்து புகழ்ந்து பேசுறாரு. அதுக்கு எதிர்கட்சியா இருக்கிற காங்கிரஸையாவது எதிர்த்து அரசியல் பண்ணணும்ல சார் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும்? இல்லம்மா, புதுச்சேரியில நீங்க வந்து ரங்கசாமி ஆதரிக்கிறேன்னா அது பிஜேபி ஆதரிக்கிறது சமம். கூட்டணியில் தானே இருக்காங்க. நீ தனிப்பட்ட ரங்கசாமி என்ற நபர் நல்லவர்னு சொல்லி பாராட்டினா அது பேச்சு இல்லை. ரங்கசாமி அரசை நீ ஆதரிக்கிறேன்னு சொன்னா அவங்க கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி அமைச்சரை பத்தி பேசியாகும். கூட்டணி எதிர்கட்சியா இருக்கிற காங்கிரஸ் எதிர்த்து அங்க பேசிருக்கணும்ல சார்? இல்ல, காங்கிரஸை பத்தி கூட பேச வேண்டாம். நீ காங்கிரஸ் கூட நீ பேச வேண்டாம். எதிர்கட்சி இருக்காங்க, ஆளுங்கட்சி ஏதோ அந்த ஆளுங்கட்சியுடைய குறை நிறைகளை பேசி ஆகணும். நீ தான் ரங்கசாமியும் நீ மட்டும் இல்ல, அதை வச்சு எல்லாமே ரங்கசாமி வான அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கான காரணம் பாஜக கோச்சிக்க கூடாது. இல்ல, அடுத்த வர எலெக்ஷன்ல என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான ஆயத்த இந்தியா இருக்கலாம். மேபி கூட்டணின்றது இல்ல. ரெண்டாவது பாஜக வந்து சும்மா ஒன்றிய அரசு அப்படி இல்ல. இதோட இன்னும் ஒரு பெரிய சந்தேகம் சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு சார்பாக போடப்பட்ட ரோட் ஷோ தான் சரி, மாநாடு எல்லாமே விஜய்க்காக. பாண்டிச்சேரியில போடப்பட்டது யாருக்காக? பாண்டிச்சேரி போடப்பட்டது யாருன்னா பாண்டிச்சேரி மக்களுக்காக. புஷி ஆனதுக்காக சொல்றாங்க எல்லாரும். எல்லாம் சொல்லிக்கிறாங்க. புஷியானது தான் அங்க முதல்வர் என்ற ரேஞ்சுக்கு பேசுறாங்க.
இருக்கலாம் மேபி. ஆனா இப்போ மக்களுக்காக இருந்ததுன்னா மக்களுக்கான அரசியல் அங்க அவங்களோட தேவைகள் நிறைய இருக்குல்ல. இல்ல அந்த பாண்டிச்சேரியில கூடின கூட்டம் வந்து எல்லாமே வந்து பாண்டிச்சேரி மக்கள்னு சொல்ல முடியாது. எல்லா தரப்பு மக்கள் எல்லா ஊர்ல இருந்து போயிருக்காங்க. இளைஞர்கள், தமிழ்நாட்டுல இருந்து அதிகமான ஆமா, எல்லாமே போயிருக்காங்க. ஆனா அங்க கூட்டம் போட்டு கூட என்ன பேசுன? எதுவுமே பேசாததுக்கு எதுக்குடா கூட்டம் போடுறாங்க? வணக்கம் வணக்கம் சொல்றதுக்காக கூட்டம் போடணும். 3 தடவை சொல்றேன் திரும்ப திரும்ப. அந்த மக்களை ஒரு நெறிப்படுத்துறதுக்கு அரசியல் அறம் என்பது என்ன இவனுக்கே தெரியாது, அது வேற விஷயம். குறைஞ்சபட்சம் இதெல்லாம் கோஷம் போடாதீங்க. எம்ஜிஆர் கூட இப்படி பேசியிருக்காருங்க. விஜயகாந்த் கூட வந்து தன்னுடைய ரசிகர்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு. மீறி பொண்ணை ஓங்கி இறங்கி அடிப்பாரு. அந்த மாதிரி எந்த தகுதியுமே விஜய் கிட்ட இல்லையே. இதுவரையிலும் இல்ல, இனி வருமானது தெரியல. போறக்கூடிய எல்லா கூட்டத்திலயுமே பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அரசியலை பத்தி பேசுறாரு. நீங்க இப்ப வந்து நீங்க வந்து பாண்டிச்சேரிக்கு போய் எம்ஜிஆரை பத்தி தான் பாராட்டி பேசுறீங்க. நீங்க என்ன அதிமுக ஆதரவா பேச போறீங்களா அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? அதிமுக ஆதரவு பிரச்சாரம் மாரி தானே இருந்தது. எம்ஜிஆர் வானளவு 74லயே அவரு இங்க ஆட்சியை பிடிச்சிட்டாரு. 77ல தான் தமிழ்நாட்டுல பிடிச்சாரு அப்படின்றார். அப்பதான் என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுல இந்த வாட்டி நான் பிடிக்க மாட்டேன், குறைஞ்சபட்சம் எனக்கு பாண்டிச்சேரியாச்சும் எனக்கு கொடுங்கடா அப்படின்னு கேக்குறியா? இல்ல அங்க இருந்துட்டு இபிஎஸ்க்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல நான் அப்படி எதிர்பார்க்கல. தமிழ்நாட்டுல இந்த வாட்டி நம்ம முதல்வர் ஆக மாட்டோம். குறைஞ்சபட்சம் வந்து எம்ஜிஆர் மாதிரி முதல்ல வாய்ப்பு வந்து எனக்கு பாண்டிச்சேரியில கொடுங்கன்னு சொல்லி கேட்கறியா மாதிரிதான் எனக்கு தோணும். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல. ஆக அரசியல் வந்து முழுமையா இறங்கி அந்த ரசிகர் பட்டாலும் இந்த கூட்டத்தை வச்சுதான் சில ஊடகங்கள் ஆகும்னு சொல்லி உயர்த்துறாங்களே தவிர இது பெரிய அளவுக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. விஜயோட இந்த அரசியல் பேச்சு என்னுடைய பார்வை என்னன்னா, திமுகவும் விஜயும் சேர்ந்துகிட்டு நடத்துற நாடகம் மாதிரியே தெரியுது. ஏன்னா நீங்க கூட பாருங்க, எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியல் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் விஜய் களத்துல இறங்குவாரு. எல்லாம் சோசியல் மீடியால தான் விஜய் பத்தியே பேசுவாங்க. இப்ப என்ன பிரச்சனை சார்? இப்ப என்ன பிரச்சனை மறைக்கிறது? திருப்பரங்குன்றம் பிரச்சனை இருக்கு. வக்பு திருத்த சட்ட மசோதாவை வந்து மத்திய அரசு கொண்டு வந்த பாஜக கொண்டு வந்த அரசு வக்பு திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டுல வந்து அமல்படுத்திட்டாங்க. அப்ப இது பற்றியெல்லாம் பேசு பொருள் ஆகக்கூடாது. அப்போ ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோட்டை அடிக்கணும், பக்கத்துல பெரிய கோடா போடுவோம்னு போட்டிருக்கேன். இப்ப விஜய் பத்தி இன்னைக்கு டிவியில் டெபேட் என்ன? விஜய் பேசின பத்தியும் டெபேட். என்ன பேசுனா ஒண்ணுமே பேசல, அது பத்தி டிபேட். இல்ல திமுக கூட்டணி கட்சிகள் தான் பாஜக ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் ஒன்றிய அரசு தான் சொல்றாரு. ஒன்றிய அரசு மத்திய அரசு அது அவங்களுடைய இது. அது ஒன்றிய அரசு சொல்றதுனால அது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரானதெல்லாம் இல்லை. கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் தான். பாஜகவே என்ன நினைக்கிறது, தன்னை பலவீனப்படுத்தக்கூடிய சொல்லதானே அது கருது. இல்ல ஒன்றிய அரசு என்பது ஒரு தவறான சொல்லாடல் இல்லை, அது கான்ஸ்டியூஷன் அப்படிதான் இருக்கு. புரியுதுங்களா? அந்த அடிப்படையிலும் பேசலாம், மத்திய அரசுலும் பேசலாம். அது யாருக்கு எப்படி இருக்கு பேசிக்கலாம். அது வந்து சட்டவிரோதமானது அல்ல, பாஜகவுக்கு எதிரானது. பாஜக மத்திய அரசுன்னு பேசுவோம், மற்றவங்க எல்லாம் ஒன்றிய அரசுன்னு பேசுவாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ஒன்றிய அரசுன்னு பேசுறதுனால அது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்படியெல்லாம் பேச முடியாது. புதுச்சேரியில வர்ற தேர்தலில் டிவிகே கொடி பற்றொலி வீசும் அப்படின்னு சொல்லி தனது உரை வந்து முடிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா நாங்க தான் கூட்டணிக்கு வர மாட்டோம், எங்க தலைமையில் வந்ததான் வருவோம், தனிச்சுதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. பாண்டிச்சேரியில வேற மாதிரி இல்லை இருக்கு. இல்ல அவங்க வந்து பட்டோலி வீசிட்டோம், பட்டாடை வீசிட்டோம், அதை பத்தி நம்ம கவலை இல்லை. இல்ல அந்த வார்த்தைக்கு இருக்கணும்னா யாரு கூப்பிட்டாலும் நான் கூட்டணி அங்க போயிடுவோம் அந்த மாநிலத்தை பொறுத்த வரையும் அப்படின்றது நம்ம எடுத்துலாம். இல்ல நீங்க அப்படி பார்க்க கூடாது. பாண்டிச்சேரியில வந்து எப்படின்னு சொன்னா யார் கூட கூட்டணி வைப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா தமிழ்நாட்டினுடைய அரசியல் தான் பாண்டிச்சேரியில எதிரொலிக்கும். பாண்டிச்சேரிக்குன்னு தனி அரசியலே இல்லை. நீங்க பல நாளா நீங்க பார்த்துருக்கலாம், அரசியலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எப்படி கூட்டணி அமைதோ அதை வச்சுதான் பாண்டிச்சேரியிலையும். தமிழ்நாட்டுல கூட்டணியே இல்லைன்னு சொன்னா அவன் தனிச்சு நிற்கிறான். பாமக பார்த்தீங்கன்னு சொன்னா வன்னி மக்களுடைய அந்த செல்வாக்கு வந்து பாண்டிச்சேரியில அதிகம். டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னாருன்னு நினைச்சாருன்னா, முதல்ல பாண்டிச்சேரி நம்ம கைப்பற்றுவோம்னு நினைச்சாரு. ஆனா அவரால் வெல்ல முடியல, ஒரு சீட்டு கூட வெல்ல முடியல. இருக்காங்க இல்லையா? காரணம் என்னன்னா தமிழ்நாட்டு அரசியல் தான் பாண்டிச்சேரியில எதிரொலிக்கும். பாண்டிச்சேரிக்குன்னு தனி அரசியல் என்பது இல்லை. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினான்னா அது பாண்டிச்சேரியில அது எதிரொலிக்கும். இங்க வந்து தனிச்சா நின்னா அங்கேயும் தனிச்சா நின்றுதான் சாக போறோம். அப்போ தன்னிச்சையா முடிக்க முடியாது. அதனால வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் தான் பாண்டிச்சேரியில எதிரொலிக்கும்.
தமிழ்நாட்டுல வந்து விஜய் யாரு கூட கூட்டணியில தனிச்சையா நிக்கிறாப்புலன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியிலயும் அதே நிலை தான் உருவாகும். தமிழ்நாட்டுல வந்து சில பல கட்சிகள் விஜய் கூட கூட்டணி சேர்றாங்கன்னு வச்சுக்கலாம், பாண்டிச்சேரியிலயும் அதே இது விழுக்கும். ஏன்னா எப்பவுமே நீங்க அரசியல் பாருங்க, தமிழ்நாட்டு அரசியல் தான் பாண்டிச்சேரியில் இது வரும். அடுத்து வர புதுச்சேரி எலெக்ஷன்ல ரங்கசாமி அவர்கள் டிவிகே கூட கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார், கூட்டணியா? அது எதிர்பார்க்க முடியாது, தேர்தல் நேரத்தில் தான் பார்க்கணும். இப்ப அவர் பிஜேபி கூட கூட்டணியில் இருக்காரு, மத்தியில பிஜேபி இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் அதை விட்டுட்டு விஜய் கூட வருவாரா அப்படின்றது பார்க்கணும். வருவாரா, வரமாட்டாரு? சொல்லுங்க. வர முடியாது இல்லையா? ஏன்னா அங்க பிஜேபி கூட கூட்டணியில வந்து ஏதாவது பிளவுகள் வந்து பிரச்சனை வந்ததுன்னா அப்போ ரங்கசாமி விஜய் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்க? அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு, நான் தான் சொல்றேன் ஓப்பனர், தமிழ்நாட்டு அரசியல் தாங்க பாண்டிச்சேரியில எதிரொலிக்கும். பாண்டிச்சேரிக்குன்னு தனி அரசியல் எல்லாம் இருக்கு, மாநில முதல்வர் இது. தமிழ்நாட்டுல என்ன உருவாது, நீங்க அதிமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழ்நாட்டுல உருவாகுறது அங்க பாண்டிச்சேரியில உருவாகும். இங்க திமுக தலைமை தாங்கிச்சுன்னா அங்க காங்கிரஸ் தலைமை தாங்கும். இருக்கா இல்லையா? அதே மாதிரி முன்னாடி அதிமுக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தன்னிச்சை நின்னாலும் சரி, இல்ல கூட்டணி வச்சாலும் சரி, தமிழ்நாட்டு அரசியல் தான் அங்க. இங்க பாமக தேமுதிக, அதே பாமக தேமுக எல்லாமே வந்து அதிமுக கூட்டணியில பாண்டிச்சேரி அரசியல் எதிர்கொள்ளும். விஜயோட அரசியல்ல புதுச்சேரி மக்கள் ஏத்துப்பாங்களா சார்? ஏன்னா அங்க பிரதானமா இருக்கிறதே காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், இவங்க தான். திமுக அதிமுக வந்து இவங்களுக்கு கூட்டணி கீழே தான் இங்கெல்லாம் வரணும். ஸோ டிவிகேவை அங்க ஏத்துக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல, டிவிகேவை ஏத்துக்குவாங்களா மாட்டாங்களான்றது தேர்தல் நேரத்துல தான் பார்க்கணும். இன்னும் தமிழ்நாட்டு மக்களே ஏத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு நம்ம ஒரு இதுவா தான் இருக்கு. திமுகவும் டிவிகேவும் சேர்ந்து ஒரு நெரேட்டிவ்னஸ் செட் பண்றாங்க. இங்க தமிழ்நாட்டுல வந்து ஒன்னு ஆளுங்கட்சி, இன்னொரு டிவிகே. போன வாட்டி கூட பாராளுமன்ற தேர்தலில் தனிச்சை நின்று 1 கோடி ஓட்டுக்கு மேல வாங்கின அதிமுக பத்தி கூட இவனுக்கு பேச மாட்டாங்க. இருக்கா இல்லையா? இவன் இன்னும் எவ்வளவு ஓட்டு வாங்கினான்றதே இவனுக்கு தெரியாது. உடனே அவ்வளவு பில்டப் பண்ணி அப்படி ஒரு நெரேட்டிவ்னஸ் உருவாக்கு. அப்போ நீங்க வந்து டிடிவியும் டிஎம்கேயும் வந்து ஒரே பாதையில செயல்படுற மாதிரி தான் என்னுடைய பார்வை தெரியுது. ஒரு கால தேர்தலுக்கு பிறகு எப்படி கமலஹாசன் வந்து திமுக ஐக்கியமானாரோ அதே மாதிரி விஜய் கூட திமுக கூட்டணியில போய் ஐக்கியமாவதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு பேசுறாரு அப்படின்னா, நேத்து கூட தான் கமலஹாசன் பேசுறாரு. ஊழலுக்கு எதிராக, வாரிசு அரசியலுக்கு எதிராக. இன்னைக்கு போய் சேர்ந்துட்டு அதே ஊழல், அதே வாரிசு வந்து பாராட்டிட்டு உட்காந்துருக்காரு இல்லையா? கூத்தாடிகள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க. பணம் கொடுத்தா ஒரு படத்துல வந்து வில்லனாவும் இன்னொரு படத்துல ஹீரோவா நடிக்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்க. அதே மாதிரிதான் இவங்க வந்து எப்போ வேணா மாற வாய்ப்பு இருக்கு. இவங்க மக்களுக்கான தலைவர்களா இவங்களை பார்க்கறதே முட்டாள்தனம். திரையில வந்து ஏதோ ஒரு ஒரு பொழுதுபோக்கு போறோம், 1 மணி நேரம் மென்டல் வரிசா இருக்கு, பாக்குறோம், வந்துட்டே இருக்கணும். அவங்கள தலைவர்களா ஏத்துட்டாங்கன்னா அவங்க எல்லாமே வந்து பொய் பிம்பம் தான் திரையில. கதை எவனோ எழுதுறான், எவனோ பாட்டு எழுதுறான், எவனோ பாடுறான், எவனோ இசையமைக்கிறான், எவனோ இயக்குனர் நம்ம இயக்குறான், இவன் பேர் வாங்கிட்டு காசையும் வாங்கிட்டு. இப்ப அதே தான் விஜய் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தன்னுடைய ரசிகர்கள், எந்த ரசிகர்கள் தன்னை வாழ வச்சாங்களோ அந்த ரசிகர்களை இனி கூட விட்டுடுவோம் பாவம் பழகிட்டோன்னு விடாம அவங்கள அரசியல பயன்படுத்த பாக்குறேன்னா எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் இல்லையா? நடப்பு அரசியல் பல்வேறு கருத்திலே பற்றி மிக்க